உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடி பார்த்துக்கிட்டாவே போதும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பெற ஆரம்பிப்போம். இன்றைக்கி குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் இன்றைக்கி சண்டைனா, சில குடும்பத்தில் சண்டை ஒரு நாளில் முடியும், சில குடும்பத்தில் ஒரு வாரத்தில் முடியும், சில குடும்பத்தில் பல மாதங்களாக இருக்கும். இப்போ அந்த சண்டை வந்துச்சுன்னா பல மாதமோ பல நாளோ ஒரு நாளோ வேதனை தானே. அன்னைக்கு அந்த சண்டை வராமல் இருந்தால் மீதி இருக்க நாட்கள் எப்படி இருக்கும்? சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுவேன். தீங்கு வந்த பிறகு தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறத காட்டிலும் தீங்கு வராதபடி உன் ஆத்துமாவை பார்த்துக்கொள்ள. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்களேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 57ஆம் அதிகாரத்தில் இந்த டாப்ல இருக்கிறத மட்டும் வாசிங்களேன். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் ஏற்படாதபடி அல்தாஷ் கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை நம்ம படிப்போம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி. என் அன்பு ஜனமே, தாவீது தன் மாமனாருக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு? அவரு சவுலுக்கு பயந்து அவரு எங்கேயோ கெபினா குகையில போய் தஞ்சம் அடைகிறார். அப்படி தஞ்சம் அடையும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, தனக்கு நஷ்டம் ஏற்படாதபடி தேவனிடத்தில் அவர் பாடுகிறார். அதற்கு என்ன பண்ணுறாரு? சில வாத்தியங்களை பயன்படுத்துகிறார்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த தலைப்பு, அதுக்கப்புறம் தான் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். என் அன்பு ஜனமே, நம்ம வாழ்க்கைக்கு நஷ்டம் வராதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடி நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பாடில் ஒரு கேட்ரிங் பண்ணுறாங்கன்னா அதில் நஷ்டம் வராதபடி ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் லாபத்துக்கு விற்கணும், நஷ்டத்துக்கு விற்க மாட்டாங்க. ஸோ நஷ்டம் வராதபடி பார்த்துப்பாங்க. வேலை, வாழ்க்கை, ஊழியம் எல்லாமே அப்படி தான் உலக வாழ்க்கையில். ஆனால் இங்கே தேவன் என்ன பேசுகிறாருன்னா, தனக்கு நஷ்டம் வராதபடி பார்த்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடி பார்த்துக்கிட்டாவே போதும், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பெற ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா தெரிஞ்சுக்கிங்க என் அன்பு சகோதரியே, அந்த நஷ்டத்தின் அதோட வேதனை பல நாட்களாய் வேதனைப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார் அப்படின்ட்டு. எதாய் கொடுப்பார்? எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுப்பாருன்னா, தீங்கு நமக்கு வருவதை வெளிப்படுத்தி காட்டுவார். எப்படி? நம்ம பயந்துன்னு இருப்போம். ஏன் அந்த தீங்கு வராத அதை காட்டுறாருன்னா, நீ அதற்காக ஜெபிச்சுன்னா அந்த தீங்கு வராதபடி உன் வாழ்க்கையில் மாறும். எது நல்ல நாள் என்றால் எது? அந்த எந்த நாள் தொடங்கி அதை அப்படியே எந்த தொடக்கமும் தெரியும் முடிவும் தெரியாமல் அந்த நாள் கடந்து போகுதுன்னா அந்த நாள் நல்ல நாள். ஏன்னா நம்ம நினைப்போம் நல்ல நாள்னா என்னென்னா, விசேஷமாக எனக்கு பொருட்கள் வாங்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பணம் கிடைக்கணும், சாப்பிடணும், குடும்பத்தில் செலிப்ரேஷனாக எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும், இதுதான் நல்ல நாள் நினைப்பீங்க. ஆனால் தேவன் கொடுக்கறது எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஒரு நாள் ஒரு தீங்கு நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அந்த தீங்கோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் கணவன் மனைவி மத்தியில் இன்றைக்கி சண்டைனா, சில குடும்பத்தில் சண்டை ஒரு நாளில் முடியும், சில குடும்பத்தில் ஒரு வாரத்தில் முடியும், சில குடும்பத்தில் பல மாதங்களாக இருக்கும். இப்போ அந்த சண்டை வந்துச்சுன்னா பல மாதமோ பல நாளோ ஒரு நாளோ வேதனை தானே. அன்றைக்கி அந்த சண்டை வராமல் இருந்தால் மீதி இருக்க நாட்கள் எப்படி இருக்கும்? சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுவேன். அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் போகிறோம், ஒரு அடிபடுதோ இல்லை ஒரு நஷ்டம் ஏற்படுதோ, அதன் வேதனை எப்படி இருக்கும்? இன்றைக்கி திடீர்னு கோல்டு பிடிச்சிதுன்னா எத்தனை நாள் கஷ்டமாக இருக்கும்? ஒரு 7 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். ஜுரம் இருந்தால் 7 நாளைக்கு கஷ்டம். இப்போ ஜுரம் வராதபடி காத்துக்கொள்ளுக்கிறோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். தீங்கு வந்த பிறகு தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறத காட்டிலும் தீங்கு வராதபடி உன் ஆத்துமாவை பார்த்துக்கொள்ள. ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவோமே. யோபு அழகாய் சொல்லுகிறார். யோபு 35:8 எடுத்து படிங்க. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். அல்லேலூயா. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கும் நஷ்டமும் உம்முடைய நீதினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். இங்க எப்படின்னா, இது இந்த வசனத்தில் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ள. இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவர் இல்லை குடும்ப தலைவி, சகோதரியே இங்கே கேளுங்க. இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணுறோன்னா நம்ம நிமித்தமாக நம்ம பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா இல்லை பாவத்தின் வேதனை ஏற்படுமா? நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அம்மாவா இல்லையா? அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, நஷ்டம். சில குடிகாரங்க சொல்லுவாங்க, நான் யாரையும் நான் நஷ்டப்படுத்தலை, நான் பாட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுறேன், வீட்டில் அமைதியாக படுத்துடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொரு குடிகாரனும் ஒவ்வொரு தகப்பனாரும் வீட்டில் பேசுறது. இதை கேட்டு அந்த குடும்ப தலைவி என்ன பண்ணுறாங்க, சரிங்க எங்கள் வீட்டுக்காரர் அமைதியானவருங்க, அவர் குடிப்பார், கம்முன்னு இருந்துருவாருங்க. தெரிஞ்சுக்கங்க, குடியினால அவர் சரீரத்தின் ஆய்வு நாட்கள் என்ன பண்ணுறாரு, அவர் கம்மி பண்ணுறாரு. நீங்கள் சொல்லணும், எப்பா நீ குடிக்கிறதுனால இப்போ நஷ்டம் இல்லை, பின்னாடி நீ மறைச்சி போயிட்டீன்னா உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்துக்கு எனக்கு நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நீ பாதிலே போயிட்டு நான் அனாதையாக இருக்கணுமா? இந்த கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை, ஞானம் இல்லை. காரணம் என்ன? அவங்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லை. ஒரு நாள் ஏற்படுகிற நஷ்டம், அதாவது நம்மளால் ஏற்படுகிற நஷ்டம் நம்மளை மட்டுமே சார்ந்திருக்காது, நம்மளை சூழ்ந்து இருக்கு. இன்றைக்கி ஒரு தகப்பனார் ஒரு வீட்டை வாங்குறாருன்னா அது எல்லாருக்கும் லாபம், பிள்ளை பேர பிள்ளை எல்லாருக்கும் லாபம். அதே தகப்பனார் நல்லா போகிற ஒரு திடீர்னு வேலை போயிடுச்சு இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகிடும், அந்த குடும்பமே அப்படியே நலிவடைஞ்சு போயிடும். காரணம், ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படாதனால அந்த குடும்பங்கள் ஆசீர்வதியம் கெட்டு போயிருக்கும். அதனால தான் ஒரு மனிதனானவன் உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், அழியாதபடி, ஆபத்து ஏற்படாதபடி, உபத்திரம் வராதபடி உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் முதலாவது உங்கள் நாட்களை ஒவ்வொரு நாளும் ஒரு தீங்கு ஏற்படும் பொழுது, ஒரு பாவத்தில் நீ சிக்கிட்டினா அந்த பாவத்தின் பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ பாவம் வராதபடி நீ காத்துக்கொள்ள ஆரம்பிச்சின்னா இதுலேருந்து விடுதலை ஆக்கப்படும். அல்லேலூயா. பாவத்தில் நஷ்டம் ஏற்படாதபடி நீ பாதுகாத்து கொள்ளணும். முதல் காரியம், இந்த காரியம் பேசுது, மீண்டும் படிங்க. உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷர் நஷ்டமுடைய உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கும் லாபம் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற பாவம், என் அன்பு சகோதரி சகோதரியே, இங்க வந்திருக்கிற நீங்க செய்கிற பாவம், நேரில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, நீங்க செய்கிற பாவம் இன்னொருத்தரை துன்பப்படுத்துகிறது. தெரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் வாழ்க்கையை என்ன பண்ணது, கெடுக்கிறது. ஒரு தாய் பாவம் செய்கிறாங்க, அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போகுது. ஒரு குடும்பம் கடந்த வாரத்தில் வந்தாங்க, அவங்க பொண்ணு இன்னொருத்தரோட தொடர்பு ஆகி என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒருத்தரோடு போயிடுச்சு. அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. யாரை குறிச்சுன்னா கணவனை குறிச்சு. கணவன் நல்லவர், இப்போ என் பொண்ணு போனால் பரவாயில்ல, என்ன வேணும், என் குழந்தைய கொடுத்துட்டு போ, இதுக்காக போராடுறாங்க. ஒருத்தர் செய்கிற தவறு அந்த குடும்பத்தையே உழுக்க ஆரம்பிக்கும். நினைவுகள் எந்த பாவம் செய்யும் பொழுது நஷ்டம் வராதபடி பார்த்துக்கொள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட எச்சரிக்கையாய் பேசிக்கொண்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணி எவ்வளோ பாதுகாத்து கொள்கிறோமோ அவ்வளோவாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்க. கரங்களை தேடி ஒரு ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே காதுக்குள்ளே தொளித்த மாதிரியே இருக்கணும். ஒரு பாவம் செய்யும் பொழுது ஐயோ இதனால் நஷ்டம் ஏற்பட்டால் என்னோடு போகாது, என் பிள்ளைகளோடு வரும். வசனம் சொல்லுது, உனக்கு அப்புறம் 7 தலைமுறை என்ன பண்ணுமா, அந்த பாவமானது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீ இந்த பாவத்தின் நிமித்தமாக, சின்ன பாவம் தான், ஆனால் உன் குடும்ப வாழ்க்கை, உன் எதிர்காலம் போனால் பரவாயில்ல, உன்னை சார்ந்தவரின் எதிர்காலங்கள் போயிடும். என் அன்பு வாலிப பிள்ளையே, நம்ம நினைப்போம் வாலிபத்தில் நம்ம எடுக்கிறது என்ன இருக்குன்னு. வாலிபத்தில் எடுக்கிறது உன் எதிர்காலம் போனால் போதும், பரவாயில்ல, உன் பெற்றோரின் கனவுகள் அழிந்து போயிடும், உன்னை சார்ந்து வரவர்கள் வாழ்க்கையும் போயிடும்.
முதலாவது காரியம், உன் வாழ்க்கையில் பாவம் செய்யும் பொழுது நஷ்டம் ஏற்படாதபடி பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம், சங்கீதம் 15:4 படிப்போமா? ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அல்லேலூயா. ஆணையிட்டதில், அதாவது கொடுத்த வார்த்தை, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சொல்லுங்க. கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். நீ கொடுத்த வார்த்தையில் நஷ்டம் வராதபடி நம்ம ஈஸியாக சொல்லுவோம். ஒருத்தட்ட கை மாத்தா வாங்குவோம். நாளைக்கு கொடுத்துட்றேங்க, 2 நாளில் கொடுத்துட்றேனுங்க, 1 வாரத்தில் கொடுத்துறேங்க, 1 மாதத்தில் கொடுத்துறேன்னு வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்கும் பொழுதே தெரியும் உங்களால் என்ன பண்ண முடியாது, 2 நாளில் கொடுக்க முடியாது, 1 மாதத்தில் கொடுக்க முடியாது. அப்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சு ஏமாத்துறோம். வார்த்தையில் நஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளணும். கொடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். எப்படி தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உரிமையாக முறையிடுறோம். ஆண்டவரே நீ எனக்காக எனக்காக என்ன பண்ணுறீங்க, வாக்கு கொடுத்தீரு, வாக்குத்தத்தம் பண்ணிடு, எனக்கு ஏன் செய்யலைன்னு கேட்குறோம். உண்மை நம்பி வந்திருக்கு, இதெல்லாம் கேட்குறோம். அதே போல தான் தேவன் தம்முடைய சாயலாக தான் உங்களை படைத்திருக்கிறார். உங்கள் வாயிலேருந்து ஒருத்தருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்குறீங்க, ஒரு உறுதியை கொடுக்குறீங்கன்னா அந்த உறுதியில் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தரை ஏமாற்ற ஆரம்பித்தா உங்களை பல பேர் ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சார்ந்திருக்கிறவர்களும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கையின் நீதி. எப்படி? நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துனீங்கன்னா உங்களை பல பேர் ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஒருத்தரை நேசிக்க ஆரம்பித்தா உங்களை பல பேர் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நீதியாக இருக்க அநேக நீதிமான்களை நீங்கள் காண முடியும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். குற்றவாளியை பாருங்களேன், அந்த போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவன் பார்க்குறதெல்லாம் என்ன, குற்றவாளி குற்றவாளி குற்றவாளி. அவன் கண்ணில் நல்லவங்களே மாட்டாது, குற்றவாளியாக தான் பார்ப்பான். யாரை பார்த்தாலும் குற்றவாளி மாதிரியே தெரியும். அவன் மனைவியும் சரி, அவன் பிள்ளையும் சரி, யாரையும் என்ன பண்ண முடியாது, உரிமையாக நேசிக்க முடியாது. ஏன்னா அவன் பார்க்குறதுலாம் என்ன குற்றம், பார்க்குறதுலாம் என்ன அநியாயம். தன் குடும்பமையும் அப்படியே தான் பார்க்க ஆரம்பிப்பான். அதை கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆணையிடுவதில் நீ நஷ்டம் வராதபடி பார்த்துக்கொள்ளணும். சொன்ன வாக்கில் அதில் உறுதியாக இருக்கணும். நிச்சயமாகவே நான் செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பொருத்தனை பண்ணுவோம் சபையில், அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்குமா, இருக்க மாட்டோம். சபைக்கு ஒழுங்காக வரணும், இருக்க மாட்டோம். இரவு ஜபத்தை நான் நைட்டில் பர்சனலாக ஜபம் பண்ணுவோம், அதுவும் பண்ண மாட்டோம். தேவனிடத்துல என்ன பண்ணுறோம், உறுதி கொடுக்குறோம், அதுலேயும் நிலையாக இல்லை. உன் கணவன் மனைவி ஒவ்வொரு இந்த உறுதி எப்படின்னா, நீ நம்ம நினைப்போம் சாதாரண காரியம்னு, ஒரு நம்ம வாயிலேருந்து வருகிற சத்தியம் அப்படின்ற காரியத்தில் வல்லமை உண்டு. அதெல்லாம் யாருங்க கேட்க போகிறா, தேவன் கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்க. அதனால தான் 10 கட்டளையில் ஒரு கட்டளை இருக்குது, வீணாக தூஷிக்கக்கூடாது. என் பேரை என்ன பண்ணாத, வீணில் போடாத, சும்மா என் பேரை சொல்லாத, சும்மா என்னை சத்தியம் பண்ணாத. சத்தியமாக கர்த்தர் மேலே சத்தியங்க, நான் இது ஒழுங்காக குத்துறேங்க, கர்த்தர் மேலே சத்தியங்க, என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கிற கர்த்தர் மேலே சத்தியமா, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் என் மனைவியும் கண்கலகாமல், என் கணவனை கண்கலகாமல் பார்த்துப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. ஆனால் வாக்கில் உண்மையாக இருக்குமா? ஒவ்வொருத்தரையும் நம்ம இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். கொடுத்த வாக்கு கர்த்தர் சமூகத்தில் மட்டும் நம்ம நினைக்கிறோம், தேவ சமூகத்தில் போயிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்பாக போயிட்டு நான் கையை வச்சு பைபிள் மேலே கையை வச்சு சொன்னால் சத்தியம்னு இல்லை. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாய் மாறுகிறது, வாக்குறுதியாய் மாறுகிறது, அது வல்லமையாய் மாறுகிறது. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. கொஞ்சம் நீ பேசினாவே அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. கொஞ்சம் நீ பேசினாவே அந்த வார்த்தையில விடுதலை உண்டு. அதை கர்த்தர் சொல்ற, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன், நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்கிறேன். நீ பிசாசை பார்த்து நீ கட்டளை கொடுத்தா அது நடக்கும். இயற்கை வானத்தையும் பூமியை பார்த்து கட்டளை கொடுத்தா அது நடக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுற, மனுஷன் மத்தியில் நம்ம என்ன பண்ணலை, வார்த்தையில் உறுதி இல்லை, வார்த்தையில் நிலை இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் வார்த்தையை கொடுத்துட்டோம், நான் வரேன்னா வந்துடணும். ராமேன்னு சொல்லுவோமே, தரேன்னா தந்துடணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே.
இங்கே சபையில் எந்தெந்த காரியத்திற்கு நம்ம வந்து பொருத்தனை பண்ணுறோமோ, எந்தெந்த காரியத்துக்கு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறோமோ, அந்த காரியத்தில் வீட்டில் போனால் என்ன பண்ணணும்? ஒழுங்காக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது, ஆணையிட்டதில் தவறாதபடி. ஒரு மனிதன் தனக்கு நஷ்டம் வரான்னு அர்த்தம்னா, நீங்கள் கொடுக்குற வார்த்தையில் என்னைக்காவது தவறி போகிறீங்கன்னா உங்கள் மரியாதை போயிடுச்சு, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு, உங்கள் மேலே மற்றவங்க வச்சிருக்க விசுவாசம் போயிடுச்சு. ஒரு சிறந்த மனிதன் தன் வாக்குக்காக நிலைச்சு நிற்பான். கடந்த 2 இந்த உலகத்திலே வாக்குகளை கொடுத்து நிறைவேற்றுறதில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு பெஸ்ட் நாடாக இருந்தது. கடந்த 20 ஆண்டுகளில் உண்மையை தவறி போய், உண்மையை இழந்து போய், கொடுத்த வாக்கில் காப்பாதாதபடி அதில் உண்மை இல்லாத மனிதனாய் அதை இந்தியா தேசம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்க்காய் மாறிச்சு. இந்திய கலாச்சாரம் உங்களுக்கே தெரியும். புடவை கட்டுறது, ஒருத்தனுக்கு ஒருத்தி உண்மையாக இருக்கிறது, அன்பில் காட்டுவது, ஒருத்தரை நேசிப்பது, இதுதான் இந்தியா. அதில் தமிழ்நாடு பண்பாடு, தமிழர் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒருவரை ஒத்தாசை சொல்வது, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா இன்றைக்கி வர கலாச்சாரங்கள் நிமித்தமாக எல்லாம் சீர்கெட்டு போயிடுச்சு. உண்மை இல்லை, ஒருத்தருக்கு உண்மையாக இல்லை. உன் வார்த்தையில் காத்துக்கொள், விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உன் கணவன் நீ சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் நான் எப்போ நினைக்கிறானோ அன்றைக்கி தான் உன் வார்த்தையை நீ காத்துக்கொண்டதாக அர்த்தம். அல்லேலூயா. அன்றைக்கி தான் உன்னை உண்மையாக விசுவாசிக்கிறான்னு அர்த்தம். உன் மனைவி இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்கள, ஒரே வார்த்தையில் நினைக்கிற உண்மையாகவே அப்படி உண்மையாவாங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உன் மேலே டவுட்டு, உன் வார்த்தையில் என்ன இல்லை, கனம் இல்லை. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையை செவ்வைப்படுத்த, உன் தலையை உயர்த்த, உன் கொடுத்த வாக்கில் என்ன பண்ணு, அதில் நஷ்டம் வராதபடி காத்துக்கொள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போம். சங்கீதம் 15:2-3 படிங்களேன். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்க. இந்த கொடுத்த வாக்கில் எப்படி உறுதியாக இருக்கணுமா, அந்த 2 வசனம் உங்கள் வாழ்க்கையில் விளக்கமாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த 2 வசனத்தை நோட் பண்ணிங்க. திருப்பி படிமா சகோதரி. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இங்கே பாரு, உத்தமனாய் நடந்து நீதியில நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தனக்கு விரோதமா இருக்கிறவங்களை பத்தி தவறா பேசுற காரியத்தை அவன் பெருசா ஏற்றுக்கொள்ளாம தனக்கு நஷ்டம் வராதபடி தன்னை காத்துக்கொள்கிறான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில மற்றவங்களை குறித்து நீ பேசாத. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்கள் நினைப்பீங்க, என் கணவன் தாங்க சரியில்லை, என் புள்ள தான் ஒழுங்காக சரியில்லை, கொடுத்த வாக்கு காப்ப, இப்படி தான் யோசிப்பீங்க. மீண்டும் சொல்கிறேன், மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன கிடையாது, நீதிமான்களோ அதிகாரம் பெற்றவர்களோ இல்லை. தேவன் ஒருவர் தான் மற்றவர்களுக்கு நீதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. நீங்கள் நிதானிங்க. கர்த்தர் நம்மக்கிட்ட தான் பேசுகிறார். இந்த வார்த்தை உன் காதில் வரும்பொழுது உன் வீட்டில் இருக்க யாருக்கோ கர்த்தர் பேசலை, உன்னோடு தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. முதலாவது திருந்த வேண்டியது நம்ம விசுவாசியா இருக்க, நம்ம திருந்த ஆரம்பிச்சா போதும், கொடுத்த வாக்குல உறுதியா இருந்தா போதும், இந்த இந்திய தேசம் சீக்கிரத்தில் ரட்சிப்பு உண்டாக்கப்படும். கரங்களை திருவிழாமேன்னு சொல்லுவோமே. மத்தேயு 16:25-26 படிங்களேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஹல்லேலூயா. என் நிமித்தமாக கர்த்தர் சொல்லுகிறார், ஏப்பா எனக்காக உன் ஜீவனை காத்துக்கொள். மற்றவனுக்காய், உன் பொண்டாட்டிக்கா, உன் பிள்ளைக்கா உன் உயிரை வச்சிருக்கிறேன்னா அந்த ஜீவனா இருக்காது, பிரயோஜனமற்றதாக இருக்கும், ஒரு நாள் பிரிஞ்சு போகும். உன் ஜீவனை எடுத்துட்டு என்ன பண்ணு, அதில் நஷ்டம் வராதபடி என் சமூகத்தில் வந்து காத்துக்கொள். யார் ஒருவன் தன் ஜீவனை தனக்குன்னு, அப்பா என் உயிர், என் குடும்பம், என் பிள்ளை, கவனிச்சுங்க, தன்னை மட்டுமே அழகுபடுத்திக்கிட்டு, தனக்கு மட்டுமே, யாருக்கு இருக்கோ இல்லையோ வீட்டில் தனக்கு மட்டும் சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க. யாருக்கு இருக்கோ இல்லையோ தனக்கு மட்டும் நல்லதை பார்ப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் நல்லா இருக்கேன் அதை மட்டும்தான் யோசிப்பாங்க. நம்மளை நம்பி வந்தவங்க எப்படி இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு, பேர பிள்ளை இருக்க, என் பிள்ளை நல்லா இருந்தால் சரி,
மருமக எப்படி இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கணவன் நல்லா இருந்தால் சரி, அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் கெட்டு போனாலும் சரி. நிறைய நம்ம நினைப்போம் நமக்கு மட்டும், எனக்கு சார்ந்தது மட்டும். உன் வீட்டில் இருக்கிற உனக்குன்னு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா உன் 4 செவரு தான் உன் வீடு. அல்லேலூயா, அதுதான் குடும்பம். இன்றைக்கி எல்லாம் தனி கொடுத்தணும். உன் 4 வீட்டுக்குள்ளே 4 செவருக்குள்ளே எத்தனை பேர் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம். முன்னெல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது. அந்த வீட்டில் எப்படி இருக்கும், மாடு ஜோடியாக இருக்கும், நாய் ஜோடியாக இருக்கும், ஆடு ஜோடியாக இருக்கும், கோழி குஞ்சுங்க ஜோடியாக இருக்கும், புறாக்கள் குருவி கூடு கட்டியிருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும். காக்கா அந்த வீட்டில் வந்து நிற்கும். வீட்டில் வெறும் சத்தங்களாக தான் இருக்கும். இன்றைக்கி தனியாக ஆகி நாயை சிங்கிளாக வச்சிடுற, மீனை சிங்கிளாக வச்சிடுற. உன் வாழ்க்கை என்ன மாறுது? கணவனை எங்கேயும் அமுச்சுட்டு நீ சிங்கிளாக இருக்க, இல்லை மனைவி எங்கேயும் அமுச்சுட்டு நீ சிங்கிளாக இருக்க, இல்லை பிள்ளைய எங்கேயும் அமுச்சுட்டு நீ சிங்கிளாக இருக்க. இந்த 4 செவரு தான் உன் வாழ்க்கை. தெரிஞ்சுக்குங்க, மற்றவர்களுக்காக நீ நேசிக்க ஆரம்பிக்கணும். உன் ஜீவன் ரொம்ப விசேஷமானது. அல்லேலூயா. அந்த ஜீவனை யாருக்காய் கொடுக்குற? அல்லேலூயா. தனக்கென்று தன்னை நேசிக்கிறவனுக்கு அந்த ஜீவன் நஷ்டமாய் மாறும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். அது கர்த்தருக்கென்று நீ கொடுக்கும் பொழுது அந்த இருதயம் ஒவ்வொரு மனிதனையும் சார ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் வீட்டில் விருந்தாளி வந்திருப்பாங்க, விருந்தாளி பிள்ளைங்க வந்திருக்கும். நீ என்ன பண்ணு, என் பிள்ளை சாப்பிட்ருக்கா, அந்த பிள்ளைக்கு மட்டும் எடுத்துன்னு போவ. இன்னொரு பிள்ளை பக்கத்தில் இருக்கும். நீ என்ன சொல்லுவ, நீ தனியாக வாண்ணா உனக்கு தரேன். இந்த குடும்பமாக என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க, ஊருக்கு போவாங்க, இல்லை கல்யாணத்துக்கு போவாங்க, இல்லை டூருக்கு கூட போவாங்க, கும்பலாக போவாங்க. ஆனால் இவங்க என்னெல்லாம் இருக்கும், நம்ம பிள்ளை அங்கே விளையாண்டு இருக்கோம், அவங்க கூட இருக்கும், நம்ம பிள்ளை என்ன பண்ணின்னு இருக்குன்னு. ஏதாவது ஒரு பொருள், இது நல்லா பிடிக்குமே, இந்த சோளம் நல்லா பிடிக்குமே, அப்படியே கட் பண்ணி கிட்ட போய் என் பிள்ளைகிட்ட நீ மட்டும் சாப்பிடு. பக்கத்தில் இன்னொரு பிள்ளை இருக்கும். சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். உனக்கு உன் பிள்ளைக்கு மட்டும் நீ உன் இருதயத்தை பார்த்தினா நீ கர்த்தருக்கு விரோதமான பிள்ளையா மாறிட்ட. கர்த்தர் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். உன் ஜீவன் இழந்து போயிடுவேன். நீ எதை பார்த்து நின்னையோ அந்தந்த அன்பை இழந்து போயிடுவேன். தெரிஞ்சுங்க. உன் பிள்ளைய பார்த்துட்டு மற்றவங்கள பார்த்துட்டு உன் பிள்ளைய பார்த்தினா கர்த்தர் அன்றைக்கே பனிஷ்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி திடீர்னு என் பிள்ளை பேசாமல் எனக்கு விரோதமாக மாறிட்டான்னா என்றைக்கோ ஒரு நாள் உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், உன் பிள்ளைய மட்டும் நேசிட்டு யாரையாவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பேன், தள்ளி வச்சுருப்பேன். அதன் பல நீ யோசிக்க வேண்டியதுதான். ஐயோ இன்றைக்கி என் கணவன் என்ன பண்ணல, என் இடத்துல பேசுவேன், அன்பே காட்டல. உன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணியிருப்ப, எங்கேயாவது இழந்து போயிருப்ப, எங்கேயாவது அவன் இடத்துல தப்பாக பேசியிருப்ப, இல்லை உன் கணவனுக்கு மத்தியில் மரியாதை கொடுத்து மற்றவங்களை இழந்திருப்ப. சில வீட்டில் உன் கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறேன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. வீட்டில் கொடுக்க மாட்டேன், கல்யாண பத்திரிக்கையில் போடலைன்னா வச்சுக்க, அந்த குடும்பத்தில் நான் கல்யாணத்துக்கே வரமாட்டேன். ஏன் என் கணவன் பேர் என் பண்ணல வீட்டில் என்ன, நீ உன் கணவனுக்கு மனைவிக்கு வீட்டில் மரியாதை கொடுக்குறே தெரியாது. அவர் எங்கே குப்பை கொட்டுற வேலை, கார்ப்பரேஷன் அப்படின்னு போட சொல்லுவாங்க. கார்ப்பரேஷன் என்ன வேலை செய்கிறாரு, குப்பை கொட்டுறாரு. எங்கள் வீட்டுக்காரர் கார்ப்பரேஷன், எல்லார் பேரும் வருது, என் கணவர் பேர் வருதா? அந்த பிகாம் போட்டு ஒரு கீழே கோடு என்னன்னா அவர் ஃபெயில். அதுக்கு என்ன அர்த்தம், ஃபெயில் ஆனவர் அவர். ஆனால் அது கீழே கோடு என்ன படிச்சுனே இருக்காங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. படிச்சுட்டாங்கன்னா அந்த கல்யாண பத்திரிக்கையில் தான் அவன் பெருமை இல்லை, அதெல்லாம் பெருமை. யார் யார் தன் ஜீவனுக்காய் நீ போராடுகிறாயோ அதை இழந்து போவாய். அல்லேலூயா. உன் ஜீவனை தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கிறாயோ அப்பொழுது அந்த ஜீவன் பலனை நீ பெற்றுக்கொள்ள போகிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. என் பேரில் என் போட்டியா, என் ஊர் பேர் போட்டியா. இந்த பத்திரிக்கையை பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பக்கம் இருக்கும், அடிஷ்னல் பேப்பர் வாங்கின மாதிரி 2 பக்கம் இருக்கும், மாமா மச்சான். அதில் 2 பேர் என் பேர் ஏன் முதல்ல வரல. உண்மையாக அன்பு இருக்கும், பேரில் போடுறதில்ல. நீ பேர் போட்டாலும் போடலனோ உனக்கு நான் செய்ய வேண்டியது செய்கிறேன்னு சொல்கிறவங்க தான் உண்மையான அன்பு. இன்றைக்கி எல்லாம் கௌரவத்துக்காய் செய்கிறாங்க. என்னை கனப்படுத்திட்டாங்க, செஞ்சாகணும். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைய, ஜீவனுக்காக நீ போராடுற, நான் ஓன் ஜீவனுக்காய் நீ போராடுறேன்னா தோற்று போயிடுவேன். இன்றைக்கி சொல்லுங்கள், கரங்களை வச்சு சொல்லுங்கள், நெஞ்சில் வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவரே என் ஜீவனுக்காய் இல்லை, என் தேவனுடைய ஜீவனுக்காய் நான் போராடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. 4வது காரியம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 படிங்களேன். சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன்
அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? மீண்டும் இந்த வசனத்தை முதல் அதிகம், ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை? முதல்ல 6 படிங்க. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். எங்க பண்றோம்? நமக்கு சண்டை எங்கெங்க? வெளியே எங்கேயாவது வேற்று கிரகத்தில் இருக்கவங்ககிட்ட நமக்கு சண்டையா? இல்லை. பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானோட சண்டையா? இல்லை. கேரளா ஆந்திராவில் இருக்கவங்களோட சண்டையா? இல்லை. யாரோட சண்டை? பக்கத்தில் இருக்க உன்னோட தான் சண்டை. பக்கத்தில் இருக்க ஜனத்தோட தான் சண்டை. சகோதரன்னா கூட பிறந்த ரத்த பந்தம். நான் நேற்றுலாம் சந்தோஷமாக என்ன பண்ண கட்டி பிடிச்சவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அடிச்சுக்கின்னு பிரிஞ்சுன்னு இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், சாட்சி இல்லாத வாழ்க்கை, உன் சாட்சி தான் உன் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கிங்க. சாட்சியில் நஷ்டம் வராதபடி காத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? சாட்சியில் நஷ்டம் வரக்கூடாது. பாஸ்டர் அம்மா சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்கார் கோவமே படுறதில்லைங்க. பாஸ்டர் கோவமே படுறதில்லை. அப்படி என்ன பண்ணிட்டாங்க? மைக் எடுத்து சாட்சி சொல்லிட்டாங்க. அடுத்தது நான் எப்படி நடந்துக்கணும்? அவங்க சொன்னதுன்னா நான் நடந்தாகணும். அல்லேலூயா. அது இல்லை, நான் சொல்லணும், நான் கோவத்தெல்லாம் விட்டுட்டேங்க, எனக்கு கோவமே வருதில்லைன்னு சாட்சி கொடுத்துட்டேன். அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது? சாப்பாடு போகிற இடத்துல சண்டை நடக்குது. எனக்கு சாம்பார் இல்லை, சட்னி இல்லை. இப்போ நான் கோவப்படணுமா போகக்கூடாதா? படணுமா படக்கூடாதா? படணுன்றீங்க, படலைன்றீங்க. உண்மையான கோவப்படணும். ஆனால் நான் சாட்சி கொடுத்துட்டேன். என்னென்ன? கோவப்பட மாட்டேன்னு. நான் சாட்சியில் உண்மையாக இருக்கும்படியாக, பிசாசவன் சாட்சியை கெடுக்கும்படியாக என்ன பண்ணுவான்? நஷ்டம் ஏற்படும்படியாக சூழ்நிலை உண்டு பண்ணுவான். பரவாயில்ல, அது எவ்வளோ நஷ்டமாக தான் சரி, நான் கோவப்படலை. இதுதான் உன் சாட்சி. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. உன் சாட்சியில் எப்படி இருக்கு? நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்துட்டேன், இங்கே நல்லா அல்லேலூயா ஆமேன் நல்லா கை தட்டுற. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இங்கே வந்து அந்த அம்மாவை பார்த்தா போதும், அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஆடுவாங்க. மெசேஜ் வரும்போது கூட ஆராதனையில் பார்த்தா எங்கேயோ பரலோகத்துக்கு அவங்களுக்கு ஒரு ட்ராக் போட்டு ஒரு ட்ரெயின் போட்டு போட்ட மாதிரி அப்படியே தேவனை பக்கத்தில் பார்த்த மாதிரி. வீட்டில் போனால் என்ன இருக்காது? ஒரு ஜபம்லாம் இருக்காது. எனி டைம் நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போ, மூதேவி, அந்த தேவி, இந்த தேவி. யாரை? வீட்டில் இருக்க எல்லாரையும் திட்டின்னு இருக்கிறது. ஆனால் சர்ச்சில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கும் அவங்களுக்கும் ஸ்ட்ரைட் கனெக்ஷன் போட்டாச்சு. இங்கே வந்தால் தான் என்ன இருக்கும்? கனெக்டில் இருக்கும். வீட்டில் போனால் சாட்சி கெட்டு போயிடுச்சு. இங்கே வந்து அந்நிய பாஷை பேசும் போதில் அந்நிய பாஷை. வீட்டில் போனால் போதும், சண்டை போடும் போது அசிங்க வார்த்தை, பச்சை வார்த்தை, சிவப்பு வார்த்தை, எல்லா வார்த்தையும் வரும். அப்போ என்ன சாட்சி? உன் கணவனே பார்ப்பார், நீ சாபிக்கு போகிற உன் கணவனை கேட்டுன்னு இருப்ப, நீ இப்படியே இருக்கே, என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தா என்ன? அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, நீ போய் என்ன மாற்றம் இருக்க? நம்ம வீட்டில் சாட்சி யாருன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம தான் சாட்சி. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நீ போய் ஊரு பேர் தெரியாதவங்கிட்ட போய் ட்ராக்ஸ் கொடுத்து நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இதெல்லாம் வந்து ஆக்டிங். இது அந்த அம்மா வீட்டில் கேட்டால் தெரியும், சாப்பாடே செய்ய மாட்டேது, எங்கெங்கோ சுற்றின்னு இருக்குன்னு அவங்க வீட்டுக்கார திட்டுன்னு இருப்பார். இந்த அம்மா சொல்லுவாங்க, நான் ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறேன். முதல்ல உன் குடும்பத்தை கட்டு. நீ ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறது கரெக்ட் இல்லை, தப்பு இல்லை. பட் நீ சாட்சி எங்கே வேணும்? உன் குடும்பத்தில் வேணும். உன்னை குறித்து யாருக்கா தவறு இருக்கா? உன்னை குறித்து யாருக்கா வெறுப்பு இருக்கா? 6 மணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் அன்பு சகோதரி குடும்பமே உனக்கு எதிர்ப்பாக தான் நிற்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உன் சாட்சி தான் அந்த குடும்ப கிறிஸ்துவுகளை கொண்டு வரும். கரங்களை தட்டி ராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்யும் பொழுது என் அன்பு சகோதரி அந்த குடும்பம், அந்த ஊர் அவரை ஏற்றுக்கொள்ள, அவர் ஊழியம் அவருக்குன்னு ஒரு நாட்கள் வந்தது. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. ரொம்ப நாட்கள்லாம் இல்லை. ஊழியம் செஞ்ச 2வது வருஷத்திலே அவர் யார் மரித்து போன லாசரை உயிர்ப்பிக்கும் பொழுது அவர் பிறந்த ஊர்ல இவர் தேவ மனிதனா இருப்பாரோ ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டவுட் போதும் உன் சாட்சி பெரிய காரியங்களை செய்யும். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நல்லா அசிங்கமாக பேசுன நீ, வாயாடின நீ, சொத்துக்காய் சண்டை போட்ட நீ, ஒரு வாசலுக்காய் சண்டை போட்ட நீ, மொய்க்காய் சண்டை போட்ட நீ, சாப்பாட்டுக்காய் சண்டை போட்ட நீ, ஒரு சின்ன காரியத்துக்காய் சண்டை போட்ட நீ, திடீர்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போயிட்டு அல்லேலூயா என்ன பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும்? கடுப்பாக இருக்கும். ஏய், கடன் வாங்கி கொடுக்க வக்கில்ல,
நீ இன்னும் அல்லையில மாறிட்ட. எப்படி இருந்தா பாரு, இன்னைக்கு பாரு நல்ல புள்ள மாதிரி நடக்குது. ஆரம்பத்தில் உன்னை பார்த்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் வெளிப்பட மாட்டார். நீ செய்த பழைய காரியங்கள் தான் என்ன பண்ணும், வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். திடீர்னு உன் வாழ்க்கையில் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு வந்து உன் வாழ்க்கை மாறிடும், உண்மையாக மாறிடும். ஆனால் பார்க்குற மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உன்னை இப்போ இருக்கிற நல்லா தெரியாது, இப்போ பண்ணுறதெல்லாம் நடிப்பு மாதிரி தெரியும். பழைய வாழ்க்கை தான் முன்னாடி தெரியும். எப்படி அசிங்கமாக பேசுனா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஊழியம் செய்கிறார். ஆனால் அவங்க சொந்தம்லாம் என்கிட்ட வந்து பேசுது. என்ன வந்து பேசுதுன்னா, அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா, அன்றைக்கி என்னை அசிங்கமாக பேசினான் தெரியுங்களா, முன்ன எப்படி இருந்தான் தெரியுமா, முன்ன யார்கிட்ட சுற்றிட்டு இருந்தான் தெரியுமா, ஏமா எப்படி வேணா இருக்கட்டும், இன்றைக்கி கத்தரோட எப்படி இருக்கு. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, இவன் மனம் மாறினது ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கொஞ்சம் நாட்கள் செல்லும், விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நீ சாட்சியில், உன் வாழ்க்கை சாட்சியில் நீ உறுதியாக இருக்கும் பொழுது உன்னை கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மற்ற சூழ்நிலை ஏற்கனவே சண்டை வரும்போது உன்னுடைய ரியாக்ஷன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ சண்டை வரும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்கு, கர்த்தர் பார்த்துருவார். மக்களும் பார்க்கும், முன்ன சண்டை போடும், இன்னைக்கு அமைதியாக போயிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மூஞ்சி கிட்ட போய் சண்டை போட்டு விசுவாசி அட்டி கோபமாகவே இருப்போம். இப்போ என்னது, முன்ன என்ன பண்ண, வாய் திறந்து அசிங்கமாக பேசிடுவேன், திட்டிடுவேன். இப்போ திட்ட மாட்டேன். நான் மட்டும் பழைய ஆளாக இருக்கட்டும், இதே சொல்லிட்டே நீ என்ன பண்ணுருவ, திட்டாமல் திட்டிட்டு வந்துடுவ. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், என்கிட்ட வந்ததை நான் கேவலமாக நினைக்கிறியா? அல்லேலூயா. நீ சொல்ல வேண்டியதா தெரியுமா, ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டாருங்க, நான் உன்னை மன்னிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை, நான் பழைய ஆளாக இருந்தால் இருக்கட்டும், நான் பழைய இருந்தால் அவ்வளோதான், இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறதுக்கு சமானம். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. உன் வழிக்காய் நீ சண்டை போட்டிருந்தியா, இன்னைக்கு அந்த வழியை விட்டு கொடுக்குறேன்னா அது சாட்சி. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. உன் வீடுக்காய், உன் குடும்ப சொத்துக்காய் நீ சண்டை போட்டுன்னு முருகன்கிட்ட நிற்கிறியா, அதை நீ விட்டு கொடுக்குறியா, அது சாட்சி. என்னப்பா விட்டு கொடுத்துட்டான் கேட்டால் ஏசுப்பான்ட்டான்னாங்க. அவங்க இருதயம் உறுத்தும். நீ விட்டு கொடுத்து பார், உனக்கு பல சொத்துக்கள் உனக்கு தானாய் கர்த்தர் கொடுக்காரு பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் சாட்சியை பார்க்கிற, சாட்சி கெடாதபடி, சாட்சியில் நஷ்டம் வராதபடி காத்துக்கொள். ஒன்று நினைப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளை பரிசுத்தமாக இருக்குப்பா. ஒரு பிள்ளையோட, ஒரு பெற்றோரோட, ஒரு விசுவாசியோட பார்வை இருக்கும். திடீர்னு நீ யாரோட சுத்துறன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உன் சாட்சி கெட்டு போயிடும். நஷ்டம் வராது பார்த்துக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, உன் வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்படும்படியாக துன்பத்தை உண்டு பண்ணுவான். தாவீது என்ன பண்றான், அந்த சூழ்நிலையில் தன் ஜீவனுக்கு நஷ்டம் வராதபடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் உன் வாழ்க்கையில் சாட்சியில் நஷ்டம் வராதபடி நீ துதிக்க 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 கர்த்தர் உனக்கு வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. நீ மட்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் நஷ்டம் வராமல் நீ பார்த்துக்கிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் விலையேற பெற்றதாக இருக்கும். நீ உன் குடும்பத்தில் பிரகாசம் அடைவேன். இருளாக இருக்க உன் குடும்பம் வெளிச்சமாக்கப்படும். சமாதானம் இல்லாத குடும்பங்கள் சமாதானமாக்கப்படும். பிரிவினையோடு இருக்கிற குடும்பத்தில் ஒன்று சேர்க்கப்படும். வறட்சியாக இருக்க மத்தியில் ஒரு செழிப்பை பார்க்க போய்ங்க. வியாதியின் மத்தியில் கர்த்தர் காட்டுகிற காரியம் பலனை கொடுக்கறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத சீர்கெட்டு போன குடும்பத்தை சீர்படுத்துறதை பார்க்க முடியும். அழிஞ்சு போன உன் குடும்பம் எழுந்து நிற்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இனிமே இவங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சத்துருக்கள் நொந்து போகிறதை பார்க்க முடியும். சூனிய காரணம், மந்திர காரணம் உன்னை பார்த்து அவன் ரட்சிப்புக்குள்ளே வர ஆரம்பிப்பான். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவேன். ஒரு கடைசி ஒரு வசனத்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு எது லாபம் நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணிடணுமா, உனக்கு உன் கணவன் லாபம் நினைச்சியா கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணணும், கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். இல்லை, கணவனை காட்டிலும் தேவனிடத்தில் அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும். உன் பிள்ளை தான் உனக்கு ஸ்பெஷல் தெரியும், பிள்ளை தான் மெயின். பிள்ளையை ஸ்பெஷல் நினச்சா உன் பிள்ளை உனக்கு ஒரு நாள் எதிர்ப்பாக மாறிடும். பிள்ளையை காட்டிலும் என் தேவன் தான் எனக்கு பெருசு. அல்லேலூயா. லாபமானது எதுவாக இருந்தாலும் எனக்கு நஷ்டம் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் விடுறேன். நம்ம சொல்லுமோ இந்த பாடலை ஈஸியாக பாடிடுவோம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஈஸியாக பாடிடுவோம். உன் சொத்தை விட்டு கொடுத்துருவியா? நீ எல்லாமே வச்சுருக்க, உன் தங்கச்சிக்காக விட்டு கூட விட்டுலாம் கொடுக்க முடியாது, அவ்வளோ ஓடி போச்சு. நான் இங்கே தான் இருப்பேன். ஒரு ஹவுசிங் போர்டுக்கு ஒரு ஊழியக்காரர், நல்ல அண்ணன் தம்பி 2 ஊழியக்கார், நல்ல பிஷப். இப்போ
நல்ல ஊழியம் செய்ய எனக்கு நிறைய நல்ல நண்பர், பேரை சொல்ல விரும்பல. தம்பிக்கார் என்ன பண்ணுறாரு, அண்ணனுக்கு துணையாக ஊழியத்தில் இருக்கார். 4 சபை வச்சுருக்காங்க. அண்ணனுக்கு துணையாக இருக்க, தம்பிக்கு குழந்தையும் இல்லை. இப்போது அப்பாவும் அம்மாவும் அந்த வீட்டில் இருக்காங்க, அந்த இடத்துல தம்பியும் இருக்கிறாரு. அண்ணங்கார் வெளியே இருக்கிறார், வெளியே ஒரு வீட்டில் வாடகை இருக்கார். இப்போ தகப்பனார் மரித்து போகிறாரு. மரித்து போன உடனே அங்கே இருக்கிறது ஒரு வீடு, ஹவுசிங் போர்டு. அந்த ஹவுசிங் போர்டு விலை 4 லட்சம் 5 லட்சம் கூட இருக்காது. ஆனால் விலையேறப்பெற்ற ஊழியத்தை கத்தர் கொடுத்துருக்காரு 2 பேருக்கும். இப்போது அப்பா இறந்த உடனே தம்பிக்காரனை அண்ணங்காரன் சொல்கிறார், ஊழியக்காரர் காலி பண்ணிட்டு போவோம். சண்டை, அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. எதுக்காக? ஒரு 4 5 லட்சம். ஊழியக்காரங்க, அவர் விசுவாசிகள்லாம் அவங்க சாட்சியை பார்த்து என்ன பண்ணுறாங்க, இடையே போகிறாங்க. இவங்களே இப்படி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், பாஸ்டர் அந்த என் தம்பி இது மாதிரி பண்ணிட்டார், அவர்கிட்ட நீங்கள் பேசாதீங்க. ஐயா, உங்கள் தம்பிக்காரன் ஒரு பிரச்சனையும் என்கிட்ட சொல்லலை, நீங்களே அதுக்கு வாலண்டரி அதை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் கணத்தை நீங்களே கெடுக்குறீங்க. கடைசியில் அவங்க தம்பிக்காரை தனியாக அனுப்பிச்சிட்டு இவர் தனியாக பண்ணுறாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் என்ன பண்ண முடியல, வசிக்க முடியல, விட்டு கொடுக்க தெரியல. ஆனால் பாடுவாங்க பாட்டு. ஒரு புடவை பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்கேன் 2 நாள் போட்டு தரேன்னு, யூஸ் பண்ணிட்டு வேணா தருவேன், வாங்கின புடவை புதுசாக தர மாட்டேன், ஃபஸ்ட் டைம் நான் போட்டு தரேன். என்ன அர்த்தம்? அது எந்த நான் தான் முதல் போடணும். நீ அன்னைக்கு ஃபங்க்ஷன் போடுவேன், அந்த புடவை சும்மா இருக்கும். அவன் கேட்டான், முதல் முறை நான் ஒரு முறை கட்டிட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டோம். இது என்ன அர்த்தம்? உலகத்தில் உனக்கு எது லாபம் நினைக்கிறோம் அது தேவனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நஷ்டம்னு நினைக்கும் பொழுது தான் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சின்ன சின்ன காரியம், இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும், முழு முட்டை, முழு லட்டு, ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் வந்து நிற்பாங்க, ஷேர் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வீட்டை இப்போ ஓப்பன் பண்ணுறாத, ஓப்பன் பண்ணால் எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்படியே ஓரமாக எடுத்து வை. நம்ம வீட்டில் செய்வோம். நம்ம இப்போ திறந்தனா அவன் வந்திருக்காம்ப, அவன் வாய்ஸ் பெரிய வாய், அவன் வயிறு பெரிய வயிறு, எல்லாத்தையும் பிடிங்கிடுவான், அப்படியே எடுத்து மறைச்சு வை. ஆனால் அதை திருப்பி நீ அதுக்கு அவனுக்கு கொடுக்காம நீ சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், அடுத்தது வயிற்றால தான் போகும். ஆனால் உனக்கு தெரியாது இதுதான் நஷ்டம் பண்ணித்திருக்கோன்னு. அல்லேலூயா. உன் கையில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அது உனக்குன்றது அல்ல. அல்லேலூயா. நீ தேவனு பிள்ளை என்றால் கர்த்தர் உன் மூலமாக தான் மற்றவங்களே ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவேமே. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் உன் கைகளை ஏந்தி அல்ல, உன் கைகளால் கொடுக்கப்பட்டதுனால தான் ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. நான் யாராவது எனக்கு உதவுவாங்களான்னு கேட்கறது கிறிஸ்துவ பிள்ளை இல்லை, யாருக்காவது நான் உதவுன்னு நினைக்கிற பற்றி அதான் கிறிஸ்துவ பிள்ளை. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரப்புறாருனா, உன் வீட்டில் விசாலமான ஹால் இருக்குன்னா, விசாலமான ரூம் இருக்குன்னா, கர்த்தர் உன் கை கொடுத்துருக்குன்னா, அது உனக்கு மட்டும் இல்லை, யாரையாவது ஒருத்தர் உன் கூட தங்க வைக்கிறதா கர்த்தர் பெரிய இடத்த கொடுத்துருக்குறாரு. பெரிய பெரிய வீடை வச்சுக்கிட்டு யாரை ஒரு விருந்தாலும் சேர்க்க மாட்டேன். யார் வந்து கேட்டால் கேட்கும், ஊர்லேருந்து யாராவது கேட்பாங்க, நான் படிக்க வரேன், ஹாஸ்டல் எதா இருக்கான்னு. உனக்கு தெரியும் ஒரு ரூம் சும்மா இருக்கும். ஹாஸ்டலில் போனால் காசு கொடுப்பாங்க, ஆனால் இங்கே வந்தால் காசு கொடுக்க மாட்டாங்க. வேணா அப்படியே வந்துட்டோம், நான் வேணா ஹாஸ்டல் வேறு பார்த்துறேம்மா. உன் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கா, ஒரு ஹால் இருக்கா, அது உனக்கா இல்லை, நீ தேவைப்பில்லைன்னா மற்றவங்களுக்கா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. உனக்கு ஹால் பெருசாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு வீட்டில், அது உனக்கா இல்லை, ஜெபம் பண்ணுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அழுக்கு மூட்டை குப்பை மூட்டையும் வேணால் சொருகி வைப்போம், தவிர அங்கே இன்னொருத்தர் தங்குறதற்கு நீ என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சால் பிரச்சனை தாங்க. ஏசப்பா உனக்கு உதவி செய்ததுனால இப்போ ஏசப்பாவுக்கு பிரச்சனை தான். உன்னை விடுதலையாக்க வந்ததுனால தான் அவர் சிறைவில் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. இப்போ நீ யாருக்கா உதவி போறனா உனக்கு உபத்திரம் தான். கத்த சொல்ற, என் நிமித்தமாய் நீ உபத்திரப்படும் பொழுது, எம் நிமித்தமாய் நீ நொறுக்கப்படும் பொழுது நீ பாக்கியவதியாய் மாறுகிற, பாக்கியவானாய் மாறுகிற. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் நஷ்டம் வராதபடி என் விசுவாசத்தில் நான் காத்துக்கொள்ளுறேன். அல்லேலூயா. என் சாட்சியில் நான் காத்துக்கொள்ளுறேன். எனக்கு எல்லாமே நஷ்டம் தான். சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடுவோமா? உன் வாழ்க்கையில் நஷ்டம் வராதபடி கர்த்தர் இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை உனக்காய் கொடுக்கிறார். உனக்காய் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வேண்டின ஜெபமெல்லாம் காத்திருக்கு. அவர் உனக்கு பதில் கொடுக்குற நேரம் வந்துடுச்சு. அவர் கொடுத்த வார்த்தை உறுதி செய்ய நேரம் வந்துடுச்சு. உன் வாழ்க்கையில் அவர் வல்லமை வெளிப்படுத்துவதற்கு நேரம் வந்துடுச்சு.
ஆனால் உன் வாழ்க்கையை காத்துக்கொள், உன் ஆத்மாவை காத்துக்கொள், ஜீவனை காத்துக்கொள், உன் விசுவாசத்தை காத்துக்கொள், உன் சாட்சியை காத்துக்கொள். இடராதபடி நீ காத்து கொண்டிருப்பேனா கர்த்தர் குறித்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அசைவுதலை உண்டு பண்ணுவார். உன் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அசைவுதலை உண்டு பண்ணுவார். உன் ஊழியத்தில் ஒரு அசைவுதலை உண்டு பண்ணுவார். ஒரு ரபா ஹன் லியாக்கதல் ஈதுலிவா. தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பத்தை தொடும்படியாக, ஒவ்வொரு வாழ்க்கையை தொடும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.